திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு போயிட்டுருக்கு. யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஊரே பேச்சா போயிட்டுருக்கு. அதில் ஒருத்தர் வந்து அப்படி வெளியில் ஒப்பந்தம்லாம் கையெழுத்து பண்ணிவிட்டு யார் யாருக்கு என்னென்ன அப்படின்றதெல்லாம் பேசி முடிச்சு வெளில வந்தார். வெளில வரும்போது அவர் பார்க்கையில் அப்படி வந்தார். சரி அப்புறம் அப்படின்னா தான் பேசினார். சரி அப்படியே அப்படின்னு போயிடுவார்னு பார்த்தா கடைசியா நல்லா அப்படின்ட்டு சிரிச்சுட்டு போயிட்டார். அப்போ தான் நமக்கு புரிஞ்சு ஒரு சந்தோஷமாக இருக்கார் போல. அப்போ சங்கடமாக இல்லை, அதை நிரூபிக்கிறதுக்கு பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணுங்கிறத அந்த சிரிப்பை கொடுத்துட்டு நம்ம போயிருக்கார். யார் அவர்? மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள். அவர் சும்மாவே கொஞ்சம் டெரராக தான்ப்பா இருப்பார். நீ ஏதாவது தப்பாக புரிஞ்சுக்காத அப்படின்னா தப்பாக புரிஞ்சுக்கல, பயங்கரமாக பேசினார். திமுகவுக்காக நாங்கள் ஒரு மதில் சூறாக இருந்து திமுகவை பாதுகாக்கிறதாண்டா எங்கள் வேலையே அப்படின்னு ஊருக்குள்ளே பல பேர் பல குழப்பம் இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதும் முன்ன பின்ன பல கூட்டணி நிகழ்ச்சிகள்லேருந்து கருத்துக்கள் இப்படி போட்டப்பட்டாலும் மதிமுகலேருந்து அவர் சொன்ன மாதிரி ஒரு ஆள் கூட பிசிறு தட்டி பேசலை. யாருமே திமுகவுக்கு எதிராகவோ இல்லை குழப்பத்தில் இருக்கிற மாதிரியோ இல்லை தடுமாற்றத்தில் இருக்கிற மாதிரியோ பேசவே இல்லை. பக்கா கூட்டணியோட ஒரு மாண்பை வந்து காப்பாற்றிட்டு இருந்தாங்க. கரெக்டாக அப்போ போயிலும் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம், பயங்கரமான சப்போர்ட் இருப்போம். அப்போ வேறு லெவலில் ஏதோ கேட்க போகிறாங்க போல் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். 4 தொகுதி, அதில் 3 உதயசூரியன் சின்னத்தில் போட்டிடணும், மிச்சம் 1 இவங்களுக்கு ஒதுக்கப்படுற சின்னத்தில் போட்டிடலாம். முடிஞ்சா இதை கேட்கும்போது அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. அந்த ஃபீலோடு தான் வந்தார். வரையில் அப்போ அவர் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும் போல் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். நம்ம அப்படி நினச்சிடக்கூடாது, நாங்கள் வந்து முழுமனதோட மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு புன்னகையோடு முடித்திருக்கிறார் வைகோ அவர்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4 இடங்கள் 4 சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்றும் 3 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் 1 தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்படுகிற தனி சின்னத்தில் போட்டியிடுவதென்றும் உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. திமுக கழகத்தினுடைய தலைவர் அவர்களும் அந்த உடன்பாட்டிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். நானும் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே அதிலே கையெழுத்திட்டு இந்த உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் செய்தியாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கடுத்தது மோடி அவர்கள் வந்து திருச்சியில் முக்கியமான ஒரு பாயிண்ட் பேசினார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களை ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு அவர் ஒரு கருத்து சொல்ல, இதை கேள்வியாக கேட்குறாங்க வைகோ அவர்கள்ட்ட. அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, 2029 அவர் பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி எறியப்படுவார், பார்த்துக்கிட்டு எங்காலேவா எங்களுக்குள்ள முன்ன இருந்தாலும் நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் எங்கால அப்படின்ற மாதிரி நறுக்கு சுருக்குன்னு பேசி போட்டு போயிட்டாரு வைகோ அவர்கள். அவர் 2029க்கு பிறகு பிரதமர் நாற்காலியில் இருப்பதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவர் தூக்கி எறியப்படுவார்.